ஆற்றலை இந்த நற்கருணை ஆராதனை வாயிலாக நாம் அறிய போகிறோம். அந்த ஆண்டவரை அறிமுகப்படுத்த போகிறோம். இவரே நம் கடவுளாக இருக்கிறார். நம்மை வாழ வைக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஆண்டவரே, என் தேவனே, உமக்கு ஆராதனை என்று இந்த ஆண்டவரை ஆராதனைக்குரிய கடவுளை நாம் ஆராதிப்போம். இவர் வல்லவர், இவர் நல்லவர், காப்பவர், இவரை காப்பவர், இவரை பரிசுத்த படைத்தவர். எனவே அந்த உன்னத ஆண்டவரை எல்லோரும் ஒருவரப்பட்டு இது ஆராதிப்போம். போற்றக்கூடிய மையப்படுத்தக்கூடிய உன்னத நாமம் இயேசுவின் நாமம். அந்த உன்னத
ஒரு தந்தை 3 ஆண்டுகளாக தன்னுடைய
பெரிய கட்டி முழுவதுமே கரைந்து சாட்சிகளை சொல்லினார். அவ்வளவு பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். பெருகிற அதிசயங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் குறிப்பாக இந்த ஆண்டவருடைய திருப்பாடல்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற வேளைகளில் இந்நாட்களில் நம் ஆண்டவருக்கு எதிராக நாம் செய்திருக்கிற குற்றங்களை நினைவு கொள்வோம், முழங்கால்களில் கொள்வோம், பாவங்களை ஆண்டவரிடம் அறிக்கை செய்ய இருக்கிறோம். எனவே வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள், ஆராதனையிலே பங்கேற்கிற பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டிய நேரம். ஆண்டவர் அந்த பாவங்களில் விடுதலை கொடுத்து வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்ல கடவுளே, கடவுளே ஒரு பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும். இந்த திருப்பாடல் 51 நாம் வாசிக்கிற சுமிக்கிற திருப்பாடல், பாவங்களுக்காக தாவீது அரசர் மன வருந்துகிற திருப்பாடல். உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை குறைத்தரலும் என்று அழுது புலம்பிய திருப்பாடல். பாவங்களை நினைக்கிற பொழுது அந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஏற்றுகிற திருப்பாடல். எல்லாரும் சொல்லுங்க, கடவுளே உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை குறைத்தரலும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். கரங்களை சொல்லும் எல்லாரும், ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்போதும் என் மன கண்முன்னே இருக்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உன் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உன் தீர்ப்பினால் என் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உன் தண்டனை தீர்ப்பில் நீ மாசற்றவராய் விளங்குகிறீர். நம்முடைய இரு கரத்தை உயர்த்தி அந்த நேரத்தில் எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே, என் கடவுளே, ஈசோப்பினால் என்னை கழுவியருளும். நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும். உரை பணியிலும் வெண்மையாவே. ஆமென். அப்படி இதயத்தில் கரம் வைத்து இந்த இறைவாக்குகளை சொல்லுவோம். ஒரு மனிதனிடம் பாவம் இருக்கிற பொழுது தூய ஆவியானவர் அவன் உள்ளத்திலிருந்து வெளியே விடுகிறார். எனவே பாவம் அற்று போகிற பொழுதுதான் தூய ஆவி மீண்டும் தங்குகிறார் என்று இந்த திருப்பாடல் சொல்கிறது. அந்த திருப்பாடலில் பரிசுத்த ஆவி நம்மை விட்டு விலகி இருந்தால் மீண்டுமாக வளர எல்லாரும் இதயத்தில் கரம் வைத்து நாம் அறிக்கை செய்வோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை, உமது தூய ஆவியை, உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆமென். ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை உற்று நோக்கி நம்முடைய சிறு சிறு பாவங்களை ஒப்புக் கொடுத்து இயேசுவே என்னை மன்னியும் என்று மனதார இதயபூர்வமாக கேட்போம். நான் கோபத்துடன் இருந்ததற்காக இயேசுவே என்னை மன்னியும். நான் பொய் பேசியதற்காக இயேசுவே என்னை மன்னியும். நான் அறிவியலுடன் இருந்ததற்காக இயேசுவே என்னை மன்னியும். நான் பிறர் மீது பொறாமை கொண்டு வாழ்ந்ததற்காக இயேசுவே என்னை மன்னியும். நான் அகங்காரத்துடன் இருந்ததற்காக இயேசுவே என்னை மன்னியும். நான் பிறரை புறம்
தருவதாக. பாவங்கள் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மன்னிப்பு கிடைப்பதாக. அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நல்ல பாவனைக்கு செய்து உடைய திருச்சமூகத்தில் எழுப்புவதற்கு இதயத்தை தூண்டி எழுப்புகிறாக. மனம் திரும்புகிற பாவியை குறித்து ஆண்டவரை இருளிலும் மண்ணிலும் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொன்ன இறைவார்த்தை ஆண்டவரை பெற்றுக் கொள்வார்களாக. ஊதாக வேண்டதற்காக காத்திருந்து மன்னிப்பு வழங்கி உன்னதமான கடவுளை அதே அன்பு என் பிள்ளைகளிலே புதுப்பிக்கப்படுவதாக. சக்கையை தேடி சென்று மன்னிப்பு வழங்கி அது அன்பு புதுப்பிக்கப்படுவதாக. மத்தையை ஆண்டவரை தேடி சென்று அன்பு வழங்கிய அந்த பரிசுத்த அன்பு ஆண்டவரை புதுப்பிக்கப்படுவதாக. விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணே, அம்மா இனி இப்படி பாவம் செய்யாது என்று சொல்லி அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை மாற்றிய உடைய பரிசுத்த அன்பு புதுப்பிக்கப்படுவதாக. ஒவ்வொரு பிள்ளையும் மன்னிப்பாக. இதயத்திலே ஆண்டவரை மனதிலே உடலிலே எண்ணங்களிலே சிந்தைகளிலே செய்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் உடைய பிரசன்னத்திலே மன்னிக்கப்படுவதாக. உடைய பரிசுத்த ரத்தத்தை ஊற்றி மன்னிப்பாக. பரிசுத்த ரத்தம் ஆண்டவரை உடைய பாவ மன்னிப்புக்கு அடையாளமாக சிந்தப்படுகிற அந்த ரத்தத்தினால் கழுவுவீராக. இயேசுவின் நாமத்தில் வல்லவரே நல்லவரே பாவங்களை மன்னிப்பதற்காக நாங்கள் ஒருவனப்பட்டு செய்கிறோம். இந்த சுப வேளையில பாவங்களை நோக்கி பாவத்தை நிமித்தம் ஆண்டவரை கஷ்டங்களை வேதனைகளை சந்திக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை கொள்கிறாங்க. உங்களுடைய பரிசுத்த வல்லமையாலே பாவம் விலகுகிற பொழுது ஆண்டவரை பலவகையான ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது. நோய்கள் சுகமாகுகிறது. பாவங்கள் கடந்து போகிற பொழுது சாபங்கள் விலகுகிறது. பாவங்கள் அறிக்கை செய்து மன்னிக்கப்படுகிற பொழுது ஆண்டவரே எங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா வகையான ஆசீர்வாத குறைவுகளுக்கு முடிவு கட்டுகிறோமே. அந்த ஆசீர்வாதத்தில் ஒவ்வொரு பிள்ளை நடப்பதாக. விட முடியாத பாவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தொடர்ந்து செவத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பாவங்களில் விடுதலை பெற வேண்டும் என்று கனிவோடு செவிக்கக்கூடிய பிள்ளைகளே, இயேசுவுடைய அதிசயம் உடைய வல்லமை அருள் இறங்கி ஆண்டவரை அபிஷேகிக்கிறாங்க. விடுதலை காணப்படுகிறாங்க. பாவங்களில் இருந்து விலகி ஆண்டவரை பரிசுத்தமாய் வாழ்வார்களாக. பாவங்களில் இருந்து விலகி நோயிலிருந்து விடுதலை பெறுவார்களாக. பாவங்களிலிருந்து விலகி சாபத்திலிருந்து விடுதலை பெறுவார்களாக. பாவங்களிலிருந்து விலகி பகைமையை வென்று அன்போடு வாழ்வார்களாக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாரும் சொல்ல நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி. இப்பொழுது நோய்களுக்காக நோய்களில் நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக நாம் செவிக்க இருக்கிறோம். எனவே கொள்ளை நோய் குறிப்பாக அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டில் அன்புக்குரியவர்களே, இன்னும் இந்த கொரோனா வியாதி தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று உலகமே ஒரு அச்சுறுத்தலுக்கு மீண்டுமாக தள்ளப்பட்டிருக்கிற சூழ்நிலை. கடந்த ஆண்டு இந்த நாட்களில் தான் கொரோனா தொற்று அதிகமாக இருந்தது. மீண்டுமாக அவையெல்லாம் ஒரு கட்டுக்குள் வந்தது. மீண்டுமாக அந்த தொற்றுகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு அச்ச பய உலகளவிலே எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த உன்னதமான நேரத்தில் அதிலிருந்து விடுதலை பெற, மன்னிப்பு பெற, அந்த ஆசீர்வாதத்திலிருந்து சுகம் அடைய இயேசுவின் பரிசுத்த ரத்தம் இந்த வியாதியை நீக்க, கொள்ளை நோய் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தினால் விடுதலை காண, அந்த நோய் முழுவதுமாக அழிக்கப்பட, அந்த நோயினுடைய பயத்திலிருந்து மக்கள் விடுதலை பெற நாம் எல்லோரும் ஒருவரப்பட்டு செபிப்போம். கொள்ளை நோய் ஒழியும், வாதை நோய் அகலியும்,
எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை எப்படி செய்ய போகிறேன், எதிர்காலத்தில் நாங்கள் எப்படி உண்ண போகிறோம், எப்படி வாழ போகிறோம் என்று ஆண்டவரே கலங்கி தவிக்கிற பிள்ளைகள், இயேசுவே வருங்காலத்தில் எடுத்து பயந்து அச்சப்பட்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த வல்லமையினாலே அந்த பிள்ளைகள் தொடர்படுவதற்காக இன்னும் குறிப்பாக ஏழைகள், வயோதிகர்கள், ஆண்டவரே உயர்ந்தவர்கள், நோயாளிகள், எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ என்று அழுது அங்கலாய்க்கிற ஒவ்வொரு தருணத்திலும் உங்களுடைய பரிசுத்த பிரதத்துவம் அவர்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவாங்க. ஒவ்வொரு பிள்ளை குடும்பத்திலும் ஆண்டவரே ஒரு எதிர்காலத்தை பற்றி அச்சம், பெற்றோர்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தில் நினைத்து கலங்கி தவித்து யார் ஜீவித்துக் கொண்டிருந்தாலும் அந்த பிள்ளைகளோட எதிர்காலத்தில் ஒரு ஆண்டவரை புறப்படுத்திக் கொள்கிறார்கள். இயேசு ஆண்டவரே பொருளாதார நிலையில சமூக நிலையில கஷ்டப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் எங்கள் எதிர்காலம் எப்படி அமைய போகிறதோ என்று இந்த நேரத்தில் ஆண்டவரை யார் செய்தாலும் அவங்க எதிர்காலத்துக்கு வெளிச்சமான ஒரு ஆசீர்வாதத்தை இயேசுவே உண்டு பண்ணுகிறார்கள். உங்களுடைய பரிசுத்த சர்வ வல்லமையை நம்பி இந்த பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறோம். வருங்காலம் நினைத்து நாளும் வருத்தம் அடைகின்றாயோ, வாழ்வுக்கு எல்லாம் நல்லது செய்வார் வல்லவர் இயேசுவை நம்பி. வாழ்வுக்கு எல்லாம் நல்லது செய்வார் வல்லவர் இயேசுவை நம்பி. எல்லா நோய்களும் குறிப்பாக குடல் நோயாகிய கொரோனா வியாதி COVID-19 இயேசுவின் நாமத்தினால் ரத்தத்தால் கழுவப்படுவதாக, உலகம் முழுவதும் ரத்தம் தெளிக்கப்படுவதாக, உலகத்தில் இருக்கக்கூடிய அச்சம் விலகுவதாக, உலக மக்களை பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த அச்சம் பயம் விலகுவதாக, ஆண்டவரே எல்லா நாடுகளும் ஆண்டவரை புத்தியில் பெறுவதாக, இயேசுவே இந்த உலகங்கள் எல்லாம் சரியாவதாக. அது நிமித்தம் ஆண்டவரே இன்றைக்கு எவ்வளவோ தடைகள், பொருளாதாரத்திலே தடைகள், இயல்பு வாழ்க்கையிலே தடைகள், எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரே மன ரீதியாக பாதிக்கப்பட்டு ஆண்டவரே ஜனங்கள் இருப்பதை உணர்கிற நிலையில இந்த நாட்களோடு ஆண்டவரை இடத்திலே ஒரு விடுதலை ஆயத்தம் செய்கிறார்கள். நோய்கள் இருக்கிற பிள்ளைகள், நோய்களில் வைக்கிறதிலே கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகள், மருத்துவமனைகளிலே நோயாளிகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகள், பல்வேறு வியாதிகளை உடம்புல வைத்துக் கொண்டு ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகள், மன வியாதிகளுக்கு ஆட்பட்டு இருக்கிற பிள்ளைகள் சுகம் அடைவார்களாக. இயேசு ரத்தத்தால் சுகமடைவார்களாக, இயேசுவின் நாமத்தால் சுகமடைவார்களாக, இயேசுவுடைய வார்த்தையால் சுகமடைவார்களாக, இயேசுவின் தலமுறையால் சுகமடைவார்களாக, இயேசுவே உம்முடைய பரிசுத்த வல்லமையான கிருபையால் சுகமடைவார்களாக. மன்றாடுவோம், மன்றாடுவோம். இல்லத்தினாலே கல்வாரி இயேசுவின் கருணையால் விலகும் கல்வாரி மகனே. அப்படி நம்ம ஏற்றுக்கொள்வோம். கல்வாரி சிறப்பட்ட இயேசுவின் ரத்தத்தால் எல்லாம் விலகும், எல்லாம் விலகும். நம்பிக்கையோட நன்றின்னு சொல்லுங்க, நம்பிக்கையோட நன்றின்னு சொல்லுங்க. கல்வாரி இயேசுவின் திருச்சிலுவையிலே அவர் நமக்கு விட்டு சென்ற மாபெரும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கைகூடும் சாபங்களிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக திருச்சிலுவை ஏற்றுக்கொண்டார். சாபம் விலகும், நோய் துன்பங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அவையெல்லாம் விலகும். அதே போல பாவங்களிலிருந்து நாம் மரித்து நீதிமானாக வாழ வேண்டும் என்ற ஆசீர்வாதங்கள் கைகூடும். ஆமென். அதே போல பகைமை ஒழிந்து எல்லாரும் ஒரே கிறிஸ்துவின் அப்பத்தில் ரசத்தில் பங்கேற்கக்கூடிய பாக்கியம் மீண்டுமாக கட்டியெழுப்பப்படும். இயேசுவே நன்றி அப்பா. அழுகையை தொலைப்பதற்காக சிறு சிலுவையை திறந்து கொண்டீர். அந்த அழுகையுடைய எல்லா ஆண்டுகாரங்களும் இயேசுவின் நாமத்திலே விலகும். ஆமென்.
ஆமென். ஆமென். ஆமென். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. சுகம் தந்தவரே, சுகம் தந்தவரே, பலன் தந்தவரே, பலன் தந்தவரே, இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே, என் ஆண்டவரே நன்றி. என் ஆண்டவரே, அன்புக்குரியவர்களே, இயேசுவுடைய திருச்சிலுவையை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த திருச்சிலுவை நமக்கு வல்லமையாக, நமக்கு இறைவன் கடவுள் இயேசு வாயிலாக முன்குறித்த உன்னதமான மாபெரும் அடையாளம். 1 கொரிந்தியர் 1:23-24 வாசிப்போம். நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட ஆ. கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். ஆ. அச்சிலுவை அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் யூதர்களுக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாயும் இருக்கிறது. பிற இனத்தாருக்கு மடமை என்று கருதப்பட்ட திருச்சிலுவை யூதருக்கு தடைகள், பிறருக்கு பிற இனத்தாருக்கு மடமை என்று சொல்லப்பட்ட திருச்சிலுவை ஆனால் ஆ. அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார். பாருங்களே, நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிற, விசுவாசத்தில் இருக்கிற, நம்பிக்கையில் இருக்கிற இந்த ஆண்டவரை கடவுளாக ஏற்றுக்கொள்கிற நமக்கு திருச்சிலுவை வல்லமையும் ஞானமுமாக இருக்கிறது. The cross is the power and the wisdom. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. இயேசுவுடைய பரிசுத்த திருச்சிலுவை நமக்கு வல்லமை நிறைந்தது, ஞானம் நிறைந்த ஒரு ஆற்றலை நமக்கு கொடுக்கக்கூடியது. ஆமென். ஆமென். அன்புக்குரியவர்களே, தன்னுடைய சீடர்களை பார்த்து இயேசு சொன்னார். லூக்கா நற்செய்தி 9:23 என்னை பின்பற்ற என்னை விரும்புகிறவர்கள் பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னலம் துறந்து தன்னலம் துறந்து தம் சிலுவையை தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். என்னை பின்பற்றட்டும். ஆமென். ஆமென். அன்புக்குரியவர்களே, அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு சிலுவை முக்கியமானது. நீங்கள் உங்களுடைய அன்றாட பாடுகள், அன்றாட பிரச்சனைகள், அன்றாட கலக்கங்கள், அன்றாட போராட்டங்கள், அன்றாட அவமதிப்புகள், அன்றாட புறக்கணிப்புகளை இந்த ஆண்டவருடைய பிரசனத்தில் வைத்தீர்களா? அவை உங்களுக்கு இந்த ஆண்டவரிடமிருந்து சன்மானமாய் மாறும். ஆமென். ஆமென். எனவே திருச்சிலுவை நமக்கு வல்லமையாய் இருப்பது போல நம்முடைய பாடுகள் வல்லமையாய் மாறும். இந்த ஆண்டவருடைய திருச்சிலுவையை நம்பிக்கையோடு சொல்வது, நம்பிக்கைக்குரிய ஆண்டவரிடம் அறிவித்து உங்களுடைய பாடுகளிலிருந்து எளிதாக வெளிவர முடியும் என்ற நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆமென். ஆமென். பாருங்கள், கிறிஸ்துவராய் நமக்கு எது பெருமை என்றால் கலாத்தியர் 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது. நாமோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆ. சிலுவையை அன்றி சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். பாருங்கள், பதம், பட்டம், பதவி இவற்றை அன்றி, இவற்றை விட இயேசு கிறிஸ்துவின் திருச்சிலுவையை பற்றி பெருமை கொள்கிறோம்
எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே என்னோடு இரும், என்னோடு இரும், என்றென்றும் இரும், என்றென்றும் இரும், எந்நாளும் இரும். எந்நாளும் இரும். ஆமென். ஆமென். உன்னோடு இருப்பேன், எந்நாளும் இருப்பேன், என்றென்றும் இருப்பேன். உன்னோடு இருப்பேன், எந்நாளும் இருப்பேன், என்றென்றும் இருப்பேன். எல்லாரும் சொல்லுவோம், உயிரிலே கவலையில் உங்களோடு இருப்பார், கண்ணீரில் உங்களோடு இருப்பார், தனிமையில் உங்களோடு இருப்பார், தோல்வியில் உங்களோடு இருப்பார், பயத்தில் உங்களோடு இருப்பார், நோயில் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். இந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கக்கூடிய உன்னதமான கடவுள். எனவே அவருடைய உன்னத உயர்வை நேரத்தில் கேட்போம், உணர்வோம், அனுபவிப்போம். கவலையில்
கூட இருப்பதாக. ஆண்டவரே, வறுமையினால் கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகள், ஆண்டவரே, தீமையினால் கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகள், நிகழ்ச்சிகளை அவமானி சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவரே கூட இருப்பதாக. இந்த நேரத்தில் ஆண்டவரே, கூட இருக்க என் பிள்ளைகளுக்கு தேவையாக இருக்கிறது அப்பா. பொருளாதார குறைவோடு இருக்கிற பிள்ளைகள் குடும்பத்திற்குள் உடலுக்கு தேவைப்படுகிறது அப்பா. ஆண்டவரே, தொழில் முடங்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு உடலுக்கு தேவைப்படுகிறது இயேசுவே. அப்பா, தொழிலில் பல இழப்புகளை சந்திக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே
ஆமென். ஆமென். எல்லாரும் இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி, இயேசுவே இயேசுவே உமக்கே ஆராதனை, இயேசுவே உமக்கே ஆராதனை. இயேசுவே உமக்கே ஆராதனை. இயேசுவே உமக்கே ஆராதனை. உன்னதமாகிய ஆண்டவருக்கு நன்றி என்று பாடி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். வாழ்ந்த